Hello friends, welcome back to my channel English with Ritu. Daily English tricks la இன்னைக்கு நம்ம day 27 classல நம்ம இருக்கோங்க. So இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா clause னா என்ன, phrase னா என்ன அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இதெல்லாம் வந்து அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகுற வார்த்தை எது clause எது phrase னு. So அத கிளியர் பண்ணதா இன்னைக்கு இந்த செஷன். ஸோ டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி நான் இந்த செஷன் எடுத்து முடிச்ச உடனே இமீடியட்டா போய் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிற வீடியோ லிங்க்ல போய் இமீடியட்டாக டெஸ்ட் எடுத்துருங்க. ஸோ தட் உங்களோட நாலேஜில் பெருக்கிக்க யூஸாக இருக்கும் அண்ட் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்னாலே கண்டெய்ன்ஸ் அ சப்ஜெக்ட் அண்ட் அ ப்ரெடிகேட். ஒரு சென்டென்ஸில் அந்த ஒரு கிளாஸ் இருந்துச்சுன்னா சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அதை வந்து நம்ம கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அதுவே ஒரு சிங்கிள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஒரு சென்டென்ஸில் ஒரு சிங்கிள் பார்ட் ஆஃப் ஸ்பீச் மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். சரி, வாங்க டீப்பாக பார்த்தா உங்களுக்கு புரியும். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னா கண்டிப்பாக இது ஒரு கிளாஸ்ன்னு எப்போ சொல்ல முடியும்னா அதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும். ஃப்ரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கும்னு சொல்ல முடியாது. சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இருக்கணும் ஒரு கிளாஸ்னா, ஃப்ரேஸ்ல இருக்காது. எக்ஸாம்பிள் பாருங்க, ஷி கேம் ஹியர், இது ஒரு கிளாஸ். ஷி கேம் ஹியர் இது ஒரு சென்டென்ஸாகவே எடுத்துக்கலாமே, இதையே நம்ம கிளாஸ்ன்னு சொல்கிறோம். அதை வந்து அடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த டவுட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, முடிச்சுட்டு கீழே போய் கிளியர் பண்ணுறேன். அடுத்து பாருங்க, இது ஃப்ரேஸோட எக்ஸாம்பிள். ஆஃப்டர் த ரெயின் இருக்கா, சப்ஜெக்ட் இருக்கா, வேர்ப் இருக்கா, இல்லை. ஸோ இது ஒரு ஃப்ரேஸ். இந்த மார்னிங் இது ஒரு ஃப்ரேஸ். அண்ட் வெரி குயிக்லி ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண மறந்துட்டேங்க. இது வந்து இந்த கிளாஸ்னா ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். என்ன சொல்ல வராங்க நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஷி கேம் ஹோம் புரியலையா, என்ன புரிஞ்சுது, வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவ வீட்டுக்கு வந்துட்டா அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, ஆஃப்டர் த ரெயின். ஆஃப்டர் த ரெயின் என்னாச்சு, ஆஃப்டர் த ரெயின் சொல்லிட்டீங்க, என்னாச்சு, ஒரு கம்ப்ளீட் மீனிங் ஏதோ ஒன்று புரியுது, மழைக்கு அப்புறம். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஒரு மீனிங் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கல, சம் மீனிங் ஏதோ ஒரு மீனிங் கொடுக்குது. இந்த மார்னிங் காலையில் ஏதோ நடந்திருக்குன்னு தெரியுது, அது என்ன நடந்துச்சுன்னு தெரியல. வெரி குயிக்லி ஃபாஸ்ட்டாக, என்ன ஃபாஸ்ட்டாக ஓடுனாலா, ஃபாஸ்ட்டாக எழுதுனாலா, என்ன பண்ணான்னு தெரியல, ஏதோ ஒரு மீனிங் கொடுக்குது. அதெல்லாம் தான் நம்ம ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். இதில் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இருக்காது, ஏதோ ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கும். அது என்ன, இந்த ஆஃப்டர் த ரெயின் பார்த்தாலே இந்த ஆஃப்டர் பார்த்தா என்னன்னு தெரியுது, ப்ரிப்போசிஷன். ஸோ இது ஒரு ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ். ஃப்ரேசஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் இருக்குது, நான் அடுத்தடுத்த கிளாஸில் சொல்லி தருவேன். இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த கொஸ்டினுக்கு வரேன். ஏன் வந்து இதை வந்து நம்ம சென்டென்ஸ்ன்னு சொல்லாமல் கிளாஸ்ன்னு சொல்கிறோங்க. ஷீ கேம் ஹோம் ஆஃப்டர் த ரெயின், இது என்னங்க, இதுதானே சென்டென்ஸ். ஸோ இது ஃபுல்லாமே சென்டென்ஸ் தான். இதை ரெண்டு பாகமாக நம்ம பிரிக்கலாமா, பிரிக்கலாம். ஷீ கேம் ஹோம் ஆஃப்டர் த ரெயின் அப்படின்னு ரெண்டு பாகமாக நம்ம பிரிக்கலாம். ஸோ இப்படி பிரிக்கிறப்போ இது ஃபுல்லாக தான் சென்டென்ஸ். இதையும் ஒரு சென்டென்ஸ் நம்ம சொல்ல முடியாது, அதனால அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷி கேம் ஹோம் கம்ப்ளீட் மீனிங் கொடுத்தனால இது கிளாஸ். ஆஃப்டர் த ரெயின் ஏதோ ஒரு மீனிங் கொடுத்து ஃப்ரேஸ்னால ஒரு கம்ப்ளீட் மீனிங் எப்பயுமே கொடுக்க முடியாது. ஒரு ஃப்ரேஸ் ஒரு கிளாஸ் கூட சேர்ந்தாதான் ஒரு சென்டென்ஸ் ஆகும். ஒரு சென்டென்ஸ்னா கம்ப்ளீட் மீனிங் கொடுத்தாதான் அது சென்டென்ஸ். புரியுதா? ஸோ ஷி கேம் ஹோம் ஆஃப்டர் த ரெயினில் ஷி கேம் ஹோம்ங்கிறது கிளாஸ், ஆஃப்டர் த ரெயினுங்கிறது ஃப்ரேஸ். இது மொத்தமாக தான் இதுதான் நம்ம சென்டென்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா, கிளியரா? ஸோ ஓகே, ஓரளவுக்கு என்ன ஏதுன்னு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரெடிகேட் என்னன்னு தெரியாதவங்க அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போய் ப்ரெடிகேட்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே நான் இந்த ப்ரெடிகேட்டுக்காக ஒரு கிளாஸ் எடுத்திருப்பேன், அதை பண்ணலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் டேக் பண்ணி விடுறேன். ஓகே, இமீடியட்டாக போய் டெஸ்ட் எடுங்க, இருக்கிற கொஞ்சம் டவுட்டையும் கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டெய்லி நான் கொடுக்குற அப்டேட்ஸை உடனே பார்த்துக்கிட்டே இருங்க. அண்ட் நான் உங்கள் டே 28 கிளாஸில் மீட் பண்ணுறேன். பாய்.